بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்துக் கொள்வதற்காக நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பல்வேறு விதமான காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். பல நேரங்களில் நாம் உண்ணுகிற உணவு, நாம் உடுத்துகிற உடை, நாம் தங்குகிற வீடு, இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு அளப்பரிய சந்தோஷத்தை வழங்குவதனால் அதிலே அதிகமாக நாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று வேறு சிலருடைய நகைச்சுவையான பேச்சுக்கள், அவர்களுடைய கோமாளித்தனமான நடவடிக்கைகள் நமது உள்ளத்திலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை அறிந்து அதன்பாலும் நாம் ஈடுபாடு கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பல்வேறு காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்பதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். நாம் செய்கின்ற சில வேலைகள், சில காரியங்கள் அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தையும் அவரது முகத்திலே ஒரு சிரிப்பையும் வரவழைப்பதாக அண்ணலும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை, அவரிடத்திலே நெருக்கத்தை பெற விரும்புகிற அடியார்கள் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கடையில் முதலாளி இடத்திலே நெருக்கத்தை பெற விரும்பக்கூடிய ஒரு தொழிலாளி எப்படி கடையினுடைய முதலாளி விரும்பக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியத்தில் ஈடுபாடு காட்டுகிறானோ, அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தையும் அவருடைய திருப்தியையும் அவரது சுவர்க்கத்தையும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் அல்லாஹ் எதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறானோ அப்படிப்பட்ட காரியத்தை தேர்ந்தெடுப்பதிலும் அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதிலும் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அவ்வாறு அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியங்கள், பல்வேறு காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்திருந்தாலும் அதிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு செயல், நாம் செய்துவிட்ட தவறுகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய தருணங்கள் தான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய தருணம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு மகிழ்ச்சி என்று சொன்னால், ஒருவன் தான் செய்துவிட்ட பாவத்தை, தவறுகளை நினைத்து அதற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகிழ்ச்சியை வர்ணிக்கிறார்கள். பாலை பெருவெளியிலே தன்னுடைய வாகனத்தையும் உடைமைகளையும் உணவு பொட்டலத்தையும் தவறவிட்டு விட்ட ஒரு பயணி அவைகள் மீண்டும் திரும்ப கிடைக்கிற பொழுது எப்படி பெருமகிழ்ச்சி அடைவானோ, அவனது வார்த்தையில் வர்ணிக்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கே சென்று விடுவானோ, தலைகால் புரியாமல் குதிப்பானோ, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் தான் செய்துவிட்ட தவறை நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிற பொழுது கடுமையாக சந்தோஷத்தினுடைய எல்லைக்கே அல்லாஹ் சென்று விடுகிறார் என நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரார்த்தனை விஷயத்தில் நம்மில் பலரும் அசட்டையாக இருப்பதை பார்க்கிறோம். தொழுகிறோம், இபாதத்துகளில் ஈடுபடுகிறோம், ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே குறைவாக இருக்கிறது. எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய எண்ணத்தின்படிதானே நடக்கும், ஆகையால் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி தமது தேவைகளை, குறைபாடுகளை, பிரச்சனைகளை அல்லாஹ்வின் மத்தியிலே முன்வைத்து நமது குறைபாடுகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி அழுது புலம்பக்கூடிய காரியங்கள் நம்மிடத்திலே மிக குறைவாக நடந்து கொண்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், உங்களுடைய கோரிக்கைகளை அவரிடத்திலே முன்வையுங்கள். அதற்கு குறிப்பாக சில தருணங்களை சொல்லி தந்து, எல்லா நேரங்களிலும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும், ஆனாலும் குறிப்பிட்ட சில தருணங்களை சொல்லி தந்து இந்த நேரத்திலே நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மற்ற நேரங்களில் நீங்கள் பிரார்த்திப்பதை விட, மற்ற நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கோரிக்கை வைப்பதை விட இந்த நேரத்திற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துக் கொள்ளுங்கள் என சில நேரங்களை குறிப்பிட்டு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏனென்றால் மக்கள் கூட்டம் இல்ல, சில நேரங்களில் மக்கள் கூட்டம் இல்லாமல் மாதக்கணக்கிலே நாம் வியாபாரங்களில் ஈடுபடுவோம். ஆனால் மக்கள் கூடக்கூடிய திருவிழா நேரங்களிலே, பொது நிகழ்ச்சிகளின் போது மாதக்கணக்கிலே மக்கள் கூட்டம் இல்லாமல் செய்த வியாபாரத்தில் அதைவிட அதிக நன்மையை, அதைவிட அதிக லாபத்தை, அதைவிட அதிக வியாபாரத்தை மக்கள் கூடக்கூடிய திருவிழாக்களின் போது நாம் சம்பாதித்து விடுவதை பார்க்கிறோம். அதே போன்று எல்லா நேரங்களிலும் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகளை விட நபிகள் நாயகம் நமக்கு சுட்டிக்காட்டி சொல்லி தந்திருக்கிற
அந்த குறிப்பிட்ட தருணங்களில் பிரார்த்தனைகளை முடுக்கி விடுகிற பொழுது, அதற்கு அதிக நேரம் செலவழிக்கிற பொழுது, மற்ற நேரங்களில் செய்த பிரார்த்தனைகளுக்கு கிடைக்கிற பலாபலனை விட அதிகமான பலனை அந்த குறிப்பிட்ட நேரங்களிலே நம்மால் பெற்றுக்கொள்ள இயலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குறிப்பாக என்ஸிலுல்லாஹு தஆலா இல ஸமாஇ துன்யா, இரவு நேரங்களில் இரவை மூன்றாக பங்கிட்டு அந்த மூன்று பகுதியில் மூன்றாவது பங்கிலே சுமார் 2 மணிக்கு மேலாக 2-2:30 மணிக்கு மேலாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைக்கு நேரம் ஒதுக்குங்கள். ஏனெனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்திலே அவனது அருள் மழையை பொழியக்கூடிய தருணம் அந்த தருணம். அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வானத்தின்பால் இறங்கி வந்து மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, அல்லாஹ் சொல்லுகிறாராம், என்னிடத்திலே பிரார்த்திப்பவர் எவரேனும் இருக்கிறாரா, ஃபஅஸ்தஜீப லஹு, அவருக்கு நான் பதிலளிக்கிறேன். மை யஸ்அலுனி ஃபஊதியஹு, என்னிடத்திலே கேட்பவர் எவரும் உண்டா, அவருக்கு நான் அள்ளி கொடுக்கிறேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போர் யாரும் உண்டா, அவருடைய பாவத்தை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று என்னிடத்திலே துஆ செய்யுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று அந்த இரவினுடைய மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் முதல் வானத்தின்பால் இறங்கி இந்த அடியார்களை பார்த்து பேசிக் கொண்டிருப்பதாக அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த நேரத்தை எல்லாம் நாம் தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த மூன்றாவது பகுதி என்பது திருமறை குர்ஆனிலும் அதிகமாக நமக்கு சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு பகுதி. ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நல்ல மக்களுடைய மேன்மக்களுடைய பண்புகளை பட்டியலிடுகிற பொழுது இறைவன் சொல்கிறார், ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், நல்ல மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, சஹருடைய நேரத்திலே இரவுடைய மூன்றாவது பகுதியிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். மக்கள் எல்லாம் தூங்குகிற அந்த தருணத்தில், மனைவி மக்கள் எல்லாம் துயில் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தனிமையில் எழுந்து அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே நமது குற்றம் குறைகளை சொல்லி காட்ட அழுதால், பிரார்த்தித்தால் நம்முடைய குறைகளை எல்லாம் இறக்கி வைத்தார் போன்று உள்ளம் லேசாகும். நம்முடைய கவலைகள் நீங்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், நம்முடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக உலகத்தில் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் நாடில்லாதான் அந்த கஷ்டம் நிவர்த்தியாகும் என்ற உணர்வு இல்லாதனுடைய விளைவு அல்லாஹ்விடத்திலே இந்த குறையை சொல்வோமே, அல்லாஹ்விடத்திலே இந்த குற்றத்தை சொல்வோமே, அல்லாஹ்விடத்திலே இந்த கஷ்டத்தை சொல்லி அதற்கு பிராயச்சித்தத்தை அவரிடத்திலிருந்து நாம் தேடிக்கொள்வோமே என்ற உணர்வு நம்மிடத்திலே மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தனிமையில் அமர்ந்து பிரார்த்திப்பது இருக்கிறது, அதில் கிடைக்கிற இன்பம், அதில் கிடைக்கிற ஆனந்தம், அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி, அதை ஒரு அளவிட்டு சொல்ல முடியாது. அனுபவித்து பார்க்கிறவர்கள் தான் அதனை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு உள்ளத்தில் உள்ள கவலைகள் எல்லாம் பறந்து போகும். கவலைகள் போவதற்காக வேண்டி எத்தனை முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறார், கவலைகளை போக்குகிறவன் அல்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்கள் உள்ளங்களை விட்டும் கவலையை போக்கிவிட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் தான் கவலைகளை போக்குகிறவன். நம்முடைய கவலைகள் நீங்குவதற்காக வேறு எத்தனையோ வழிமுறைகளை கையாளக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே போய் இந்த குறைகளை சொல்லுவோம். நம்முடைய கஷ்டங்களை நாம் நண்பர்களிடத்திலே சில நேரங்களில் சொல்லுகிறோம், நம்முடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறோம், நம்முடைய உறவினரிடத்திலே சொல்லுகிறோம். அவர்கள் சில நேரங்களில் அவர்களிடத்திலே தீர்வு கிடைக்கும், பல நேரங்களில் தீர்வில்லாமல் போகும். ஆனால் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நமது குறைகளை குற்றங்களை சொல்லி காட்டுகிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு அதற்கு பதிலளித்தே தீர்வார். அதிலே இருக்கிற நியாயத்திற்கு அல்லாஹ் நமக்கு மறுமொழி சொல்லாமல் அல்லாஹ் மறுப்பதில்லை என்பதை நமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல்வேறு குறிப்பிட்ட தருணங்களை சொல்லி 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 இந்த தருணத்தில் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என சொல்லித் தருகிறார்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை, பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையினுடைய இந்த மதிய நேரத்தை இறை வழிபாட்டிற்காக நாம் ஒதுக்குகிறோம். முஸ்லிம்கள் நிறைந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் வெள்ளிக்கிழமை முழுவதுமே அவர்களுக்கு விடுமுறை நாளாக பல ஊர்களில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்து விடுகிறார்கள், வியாபார நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளித்து விடுகிறார்கள். ஆனால் பல்வேறு ஊர்களில் ஞாயிற்றுக்கிழமையைத்தான் விடுமுறைக்கான நாளாக அரசு அறிவித்து அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், நீங்கள் பிரார்த்திப்பதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டிய நாட்களில் வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். ஏனெனில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமை தான், அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமை தான், அந்த சுவனத்திலிருந்து அவர்கள் பூமிக்கு வெளியேற்றப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமை தான், கியாமத்தினால் இந்த உலகம் அழிய போகிறது அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை தான் என்று சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமையினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள் மேலும் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமையில் ஃபீஹி சாஅத்துன்
அதிலே ஒரு சிறிய நேரம் இருக்கிறது. லா யுவாஃபிகுஹா அப்தும் முஸ்லிமுன் வ ஹுவ காயிமுன் யுஸல்லி. ஒரு மனிதர், ஒரு அடியார், ஒரு முஸ்லிம் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை தொழுவதற்காக நின்று கொண்டிருந்தால், அல்லாஹ்வை தொழுதால், தொழுதுவிட்டு யஸ்அலுல்லாஹ தஆலா ஷைஅன் இல்லா ஆதாஹு இய்யாஹு, அல்லாஹ்விடத்திலே எதையேனும் அவன் கேட்டால் அதை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. வெள்ளிக்கிழமையில ஒரு சிறிய நேரம், மிக குறைவான ஒரு தருணம் இருக்கிறது. எந்த நேரம்னு தெரியாது. அன்னைக்கு ஊர்ல ஆளாளுக்கு ஒரு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. லுஹர் நேரம், அஸ்ர் நேரம், மக்ரிபுக்கு முன்னாடி, மக்ரிபுக்கு பின்னாடி, ஜும்மாவுல குத்துபாவுல 2 குத்துபாவுக்கு மத்தியில உட்கார நேரம் என்றெல்லாம் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஒரு சின்னஞ்சிறிய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நீங்கள் தொழுகையில் ஈடுபாடு காட்டுங்கள். தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். நீ கையேந்தினால் அல்லாஹ் அதற்கு தந்தே தீர்வான், தராமல் அல்லாஹ் இருப்பதில்லை என நபிகள் சொல்லுகிறார்கள். நாம் அந்த நேரத்தை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். எத்தனைதான் மணிக்கணக்காக நம்முடைய ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகு நாம் அமர்ந்து தியானித்து பிரார்த்தனையில் ஈடுபட்டாலும் அந்த குறைஞ்ச நேரத்தில் துவா செய்யக்கூடிய வாய்ப்பு, தொழுகையில ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விட்டால் மணிக்கணக்காக நாம் செய்த பிரார்த்தனைகளை விட அந்த சின்னஞ்சிறிய நேரத்தில் நாம் செய்த அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஒரு நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தந்துவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு வெள்ளிக்கிழமைகளில் இயன்ற வரைக்கும் நம்முடைய வேலைகளில் கொஞ்சத்தை குறைத்துக் கொள்வதற்கு, உலகத்தினுடைய அலுவல்களில் கொஞ்சத்தை குறைத்துக் கொண்டு அல்லாஹ்விற்காக இந்த நாளை ஒதுக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்னும் சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை பளு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நேரத்தை ஒதுக்கி, இந்த வாரம் ஜும்மாவுக்கு பிறகு 1 மணி நேரம் ஒதுக்குவோம், அல்லது அரை மணி நேரம் ஒதுக்குவோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தொழுகையில ஈடுபடுவோம், பிரார்த்தனையில ஈடுபடுவோம். அடுத்த வருடம் அடுத்த அரை மணி நேரம், அடுத்த வருடம் அடுத்த அரை மணி நேரம் என்று சொல்லி நம்மால் இயன்ற வரைக்கும் நமது வாழ்க்கையிலே வெள்ளிக்கிழமையினுடைய ஒட்டுமொத்த நேரத்திலும், ஏனென்றால் எந்த நேரம் என்று குறிப்பிட்டு சொல்லப்படாத காரணத்தினால் வெள்ளிக்கிழமையினுடைய அந்த 24 மணி நேரத்திலும் இபாதத்துகளை அமைத்துக் கொள்வதற்காக நமது நேரத்தை மாற்றி 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 அமைத்துக் கொண்டு இபாதத்துகளில் ஈடுபட்டு தொழுகையிலே கவனம் செலுத்தினால் அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இப்படி நம்முடைய தேவைக்காக, சந்தோஷத்திற்காக, நல்ல வாழ்க்கைக்காக, கஷ்டங்கள் நீக்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் நமது வாழ்க்கையில் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விதத்தில் இவ்வாறு இதற்கான வேலைகளை நாம் கவனம் செலுத்தினால் கூட இதிலே கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான இன்னொரு பக்கம் இருக்கிறது. நமது நல்வாழ்க்கைக்காக நாம் எத்தனை கோரிக்கை வைக்கிறோமோ அத்தனை கோரிக்கைகளையும் அழித்துவிடக்கூடிய இன்னொரு பிரார்த்தனை இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் வழிபாடுகளில் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வழிபாடு செய்து நாம் முயற்சி செய்தாலும் அத்தனை நல்லடங்களையும், அத்தனை பிரார்த்தனைகளையும், அத்தனை நற்காரியங்களையும் அழித்து நாசமாக்கக்கூடிய இன்னொரு பிரார்த்தனை இருக்கிறது.
நம்முடைய விஷயத்தில் அந்த பிரார்த்தனை இடம்பெற்று விடாத அளவிற்கு நமது வாழ்க்கையை நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன பிரார்த்தனை? நமக்கு எதிராக பிறர் செய்யக்கூடிய பிரார்த்தனை. எதிராக என்ன? சாதாரணமான எதிர்ப்பல்லை. பிறருக்கு நாம் ஏதேனும் துன்பம் செய்து பிறருடைய பொருளை அபகரித்ததனாலோ அல்லது பிறருடைய உள்ளத்தை புண்படுத்தியதனாலோ அல்லது பிறர் மீது அவதூறு சொன்னதனாலோ அல்லது பிறர் மீது பொய்யான புகாரை மக்கள் மத்தியிலே பரப்பியதனாலோ பிறருடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் பங்கம் விளைவித்ததனாலோ பிறருடைய உள்ளத்திலே ஏதேனும் ஒரு நஷ்டத்தை, ஒரு அநீதத்தை செய்துவிட்டு அந்த அநீதத்திற்காக வேண்டி பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால், நமக்கு எதிராக கரம் எண்ணினால், நாம் இத்தனை நாளும் செய்த பிரார்த்தனைகளை விட, நாம் இவ்வளவு நாளும் செய்த வழிபாடுகளை விட, நாம் இவ்வளவு நேரம் செய்த முயற்சிகளை விட, நாம் யாருக்கு அநீதம் செய்தேனோ அவருடைய ஒரே ஒரு பிரார்த்தனை நம்முடைய அத்தனை நல்லறங்களையும் அழித்து நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் நாசமாக்குகிற அளவிற்கு அதற்கு அதிகப்படியான பவரை இஸ்லாம் அந்த பிரார்த்தனைக்கு வழங்குகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் தெளிவாக சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு நீ பயந்து கொள். فإنه ليس بينها وبين الله حجاب, ஏனெனில் அவரது அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையும் இல்லை. டைரக்டா அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். وإن كان كافرا, அவர் இறை மறுப்பாளராக இருந்தாலும் சரியே, முஸ்லிமுடைய துஆவை மட்டும் அல்லாஹ் ஏத்துக்குவான் என்றல்ல, அல்லாஹ்வே மறுக்கிறவராக இருந்தாலும் சரி, நாம் அவருக்கு ஒரு அநீதம் செய்திருந்தால், அவருடைய உள்ளத்தை புண்படுத்தி இருந்தால், தேவையற்ற முறையில் அவருடைய பொருளை சுரண்டி இருந்தால், அபகரித்திருந்தால், திருடி இருந்தால், அநியாயத்தில் ஈடுபட்டு மனித உரிமைகளை பறித்திருந்தால், அந்த பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அந்த விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்தணும். ஆனா துஆ செய்யறதுல கவனம் செலுத்தல, நாம நம்முடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் கவனம் செலுத்தக்கூடிய நாம பிறருக்கு அநியாயம் செய்வதில் கவனமாக இருக்கிறோமா, செய்யக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோமா என்றால் மிக மிக பொதுபோக்காக, மிக மிக அலட்சியமாக, அவர்களுக்கு பொருளாதார குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பேசும்போது நல்ல பேசுவாங்க, ஆனால் காசு பணம் பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் பேச்சுக்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம் ஆகிவிடும். பணத்திற்காக, பொருளுக்காக, செல்வத்துக்காக, உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக, எப்படியேனும் பிறருடைய அந்த நமது செல்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காக பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடிய பழக்கம் நிறைந்து காணப்படுகிறது. எங்கு திரும்பினால் சல்லடை போட்டு தேட வேண்டியது இருக்கு. அது மாதிரியான மக்கள், நமக்கு வறுமை வந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு இழப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பிறருக்கு அநீதம் செய்துவிடக் கூடாது என்பதிலே அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய மக்களை சல்லடை போட்டு தேட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப அரிதா போனாங்க. காசு பணம் என்று வந்து விட்டால் எல்லாத்தையும் மறைச்சிரு, எல்லாத்தையும் விட அந்த பிரச்சனை பெருசா இருக்குது. கடன் வாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொருளாதாரத்துல மோசடி இரண்டாம் பட்சம், கொள்ளை அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப தூரம், திருடுறது அதெல்லாம் ரொம்ப பாட தூரம். நம்முடைய தேவைக்காக ஒருத்தரிடம் கடன் வாங்குகிறோம், அந்த கடனை நாம் திருப்பி செலுத்தாவிட்டால், கடன் என்பது ஒரு மோசடி இல்லை, கடன் என்பது ஒரு ஏமாற்றி இல்லை, கடன் என்பது ஒரு திருட்டு இல்லை, கடன் என்பது ஒரு சர்வசாதாரணமா ஒருவரை ஒருவர் நம்பி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளக்கூடிய உதவி, ஒத்தாசை. இந்த கடனை மார்க்கவும் அங்கீகரித்திருக்கிறது. அதற்கான சட்டத்தை கூட திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். நீங்க கடன் வாங்கினால், கடன் கொடுத்தால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் திருக்குர்ஆனிலே சட்டம் சொல்லப்படுகிற அளவிற்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த காரியத்தை செய்துவிட்ட ஒரு மனிதர் வாங்கியவரிடம் திரும்ப செலுத்தாமல் மரணித்து விட்டால், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் துறந்த தியாகியாக இருந்தாலும் சரி, ஷஹீதாக இருந்தாலும் சரி, அந்த குற்றம் அவரிடத்திலே தொற்றி நிற்கும். அதுக்கு பதிலளிக்காதவரை அவர் மறுமையிலே சுவனம் செல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில கடன் வாங்கி திரும்ப செலுத்தாத ஒரு மனிதனுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டால் அதற்கு முன்னின்று தொழுகை நடத்துவதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தவிர்த்துக் கொள்வார்கள். யாராவது அவருடைய கடனை அடைக்கட்டும், அதுக்கு பிறகு அவரிடத்தில் பாவ மன்னிப்பு கோரலாம், அதுக்கு பிறகு அவருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாமல் வர்ணித்தவருக்கு இத்தனை பெரிய முக்கியத்துவத்தை அதை திரும்ப செலுத்துவதற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அநியாயம் என்பது, பிறர் காசை அபகரிப்பது என்பது, பிறர் பக்கத்தில் இருக்கிற நிலத்தை நம்முடைய வீட்டோடு சேர்த்து ஒரு அடி 2 அடி சேர்த்து கட்டுவது என்பது, பிறர் மீது பொய் புகார் சொல்லி அவருடைய மான மரியாதைக்கு பங்கம் விளைவிப்பது என்பது, அதுவெல்லாம் ரொம்ப ரொம்ப மார்க்கத்தில் கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு காரியங்கள். ஆனால் சர்வ சாதாரணமா காசு பணத்துக்காக, வருமானத்துக்காக, பொருளுக்காக அவருடைய பிரார்த்தனை பற்றி கவலைப்படாம, பாதிக்கப்பட்டவருடைய நிலையை பற்றி யோசிக்காம சாதாரணமாக மோசடிகளில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வியாபாரம் என்று சொன்னாலே இன்றைக்கு பொய் இல்லாமல் வியாபாரம் இல்லை என்கிறார்கள். அதில் பொய் இல்லாமல் வியாபாரம் இல்லை. பொய் பேசி வியாபாரம் செய்தால், இல்லாத ஒன்றை இருப்பதாக சொன்னால், தரம் குறைந்த ஒன்றை தரம் நிறைந்ததாக சொல்லி விற்பனை செய்தால், அதனால் வாங்கி சென்றவன் பாதிக்கப்படுவான். பாதிக்கப்பட்டவன் கையேந்தினால் நிலைமை என்ன? உங்களுக்கு 5 ரூபாய் கிடைச்சிருக்கும், 10 ரூபாய் கிடைச்சிருக்கும். அவனுடைய துவாவினால் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் நாசமாக போய்விடுமே. அதை நாம் யோசித்தோமா? அதை யோசித்து பார்க்க வேண்டும். பிரார்த்தனை, எதிரிகளுடைய பிரார்த்தனை, பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை, நமது வாழ்க்கையில் எந்த நிகழ்விலும் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு பிரார்த்தனை நமக்கு எதிராக செல்வதற்கு நாம் இடமளித்து விடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தினுடைய எல்கை விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அவ்வாறு பல்வேறு பலவிதமான மக்களை இந்த இஸ்லாமும் இஸ்லாத்தினுடைய நிலப்பரப்பும் சென்றடைகிற பொழுது ஆங்காங்கே அதிகாரிகளையும் ஆளுநர்களையும் நியமித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நிர்வாகத்தை சீராகவும் செம்மையாகவும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் கூஃபா என்ற பகுதிக்கு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆளுநராக நியமிக்கிறார்கள். கூஃபாவுடைய அதிகாரியாக அந்த பகுதியில் நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி இஸ்லாமிய ஆட்சியினுடைய பிரதிநிதியாக சாத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யார்? அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என நபிகள் நாயகம் சொன்னார்கள். உலகத்திலே வாழுகிற பொழுது சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் இடம்பெறக்கூடிய முக்கியமான ஒரு நபித்தோழர் சாத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை கூஃபாவுடைய ஆளுநராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கிறார்கள். அங்கிருந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு கடிதம் ஒண்ணு தலைமைக்கு வருகிறது, ஜனாதிபதிக்கு. சாதுடைய நிர்வாகம் சரியில்லை, அவருடைய நடவடிக்கை சரியில்லை, அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் வருகிறது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, இங்க இருந்து ஒருத்தரை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி அந்த இடத்துல நீ போய் உட்காரு, ஏன்னா அவரை பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, விசாரிக்கணும். விசாரிக்கும் போது ஒரு ஆட்சியாளருடைய இடத்தில் வைத்து விசாரித்தால் உண்மை தெரியாது. அவரை குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு விசாரிக்கணும். அதனால நீங்க போய் அதிகாரத்தை கையெடுங்க, எடுத்து விட்டு அவர் மீது விசாரணையை துவக்குங்கள் என சொல்லி அனுப்புகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உட்கார்றாங்க, அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு பள்ளிவாசலாக போய் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஏதேனும் குற்றச்சாட்டு இருக்கிறதா என்று விசாரிக்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளியிலையும் போகின்ற இடங்களில் எல்லாம் இல்லையே, நல்லா இருக்கிறார, கண்ணியமா நடந்துக்கிறார, முறையா நீதி செலுத்துறார், இப்படியே ரிப்போர்ட் வருது. கடைசியா ஒரு பள்ளிக்கு போறாங்க. பனு அபஸ் என்று சொல்லக்கூடிய குலத்தார் தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் போய் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒருத்தர் எந்திக்கிறார். உசாமத் இப்னு கத்தாதா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். எழுந்து நின்று அவர் அப்படி குற்றப்பட்டியல் வாசிக்கிறார் சாதுக்கு மேல. அவர் எங்களுக்கிடையில் பொருளை பங்கிட்டுக் கொடுப்பதில் முறையாக பங்கீடு செய்வதில்லை சாது, எங்களுடைய வழக்குகளில் நீதியாக அவர் தீர்ப்பளிப்பதில்லை, அல்லாஹ்வுடைய சட்டப்படி
அவர் எங்களுக்கு தொழுகை நடத்துவதில்லை என்று சொல்லி சாதி ரலியல்லாஹு ஒரு மீது ஒரு பெரிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாரு அந்த அம்மார் ரலியல்லாஹு முன்னாடி. ஆனா உண்மையில அம்மார் ரலியல்லாஹு சாதி ரலியல்லாஹு அப்படிப்பட்டவர்களா, சாதி இது மாதிரி மீதம் தவறினார்களா, முறைகேடாக நடந்தாரா என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கவே இல்லை. ஆனா அவன் பேருக்காக புகழுக்காக சாதியை எதிர்த்து குரல் கொடுத்தோம்ல, 4 பேருக்கு தெரியணும்ல என்ற எண்ணத்திற்காக வேண்டி அவன் இப்படி குற்றப்பட்டியலை சாதி மீது வாசித்து விட்டார். உடனே அவங்க சொல்றாங்க, வல்லாஹி லஅதுல் வன்னபி ஸலாத்தின், நான் அல்லாஹ்விடத்துல 3 துஆ செய்ய போறேன். நீ எனக்கு எதிராக சொல்ற, நான் அல்லாஹ்விடத்துல உனக்காக 3 துஆ செய்ய போறேன். என்ன துஆ? அல்லாஹும்ம இன் கான அப்துக ஹாதா காதிபன் காம ரியான் சுமாத்தன், இறைவா உன்னுடைய இந்த அடியார் அவனது பேச்சிலே பொய்யை சொல்லியிருந்தால் பொய்க்காகவும், காம ரியான் சுமாத்தன் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் முகஸ்துதிக்காகவும் இந்த வார்த்தைகளை அவன் சொல்லியிருந்தால், அவன் அப்படி நடந்திருந்தால் ஃபாத்தில் உம்ரஹு, அவரது ஆயுளை நீ நீளமாக்கி கொடு. துஆ செய்றார். ரொம்ப காலம் வாழணும் உலகத்துல. அப்படி கேட்டவனே ஏதோ நன்மை கேட்கலாம் நினைச்சிட கூடாது. ஏன்னா நாம கேட்கும் அப்படிதான் கேட்போம். நீண்ட ஆயுளையும் நிறைவேற்ற குறைவற்ற செல்வத்தையும் தானே கேட்போமே. அதுக்காக அவங்க வந்து துஆ செய்யல. கேட்டுட்டு அடுத்து சொல்றாங்க, வாத்தில் ஃபக்ரஹு, ஆயுளை நீளமாக்கி கொடு, வறுமையை நீளமாக்கி கொடு. எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்றாரோ அத்தனை ஆண்டுகள் அவர் வறுமையோடு ஏழ்மையோடு போராடி கஷ்டப்படுகிறவராக அவரை ஆக்கிவிடு. அவருக்கு அவருடைய கடைசி வாழ்க்கையை குழப்பத்தை ஏற்படுத்தி நிலை தடுமாறி புத்தி பேதனிச்சு போகக்கூடியவராக அவரை நீ ஆக்கிவிடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே சாதி ரலியல்லாஹு அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்து விடுகிறார்கள். பிறகு பிற்காலத்தில் அந்த ஹதீஸ் அறிவிக்கும் அந்த செய்தியை சொல்லக்கூடியவர் சொன்னார், அந்த உஸாமத் இப்னு கதாதா என்ற சாதின் மீது யார் குறை சொன்னானோ, யார் பொய் சொன்னானோ, அந்த மனிதர் தனது கடைசி காலத்திலே சொல்லிக் கொண்டிருந்தாராம், அஸாபத்னி தாவத்து சாதின், சாதுடைய துஆ என் விஷயத்திலே பழித்து விட்டது, சாதுடைய துஆவை என் விஷயத்தில் அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் சொல்றாரு. அதை அறிவிக்கிறவர் சொல்றாரு, நான் அவரை கடைசி காலத்தில் கண்ட எப்படி தெரியுமா, அவருடைய வயது எந்த அளவுக்கு நீளமாயிருந்தது என்று சொன்னால், தலைமுடி வளருது, உடம்புல பல்வேறு பகுதிகளில் முடி வளருது. ஆனா இந்த புருவத்தினுடைய முடியை பாத்தீங்கன்னா அளவு மீறி பெரும்பாலும் வளராது. குறிப்பிட்ட அளவோடு நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அளவை தாண்டாது. ஆனா அவர் வாழ்ந்த ஆயுள் காலத்துல இந்த புருவத்தினுடைய முடி வளர்ந்து 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 அதுவே ஒரு பெரிய தலைமுடி மாதிரி தொங்குமா. அந்த அளவிற்கு அவருடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டித்து கொடுத்திருந்தான். கடைசி நேரத்தில் கண்டறியாம போய் புத்தி பேதனிச்சு போய் தெருக்களில் நடக்கிற பொழுது வருகிறவர்கள் மீதும் போகிறவர்கள் மீதும் முட்டி மோதி அவர்களிடத்தில் அடி வாங்கி அவர் மரணித்ததை நான் கண்டேன் என்று சொல்லி அவர் காலத்திலே வாழ்ந்த மக்கள் இந்த செய்தியை சொல்லித்தரார். பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை துவா செஞ்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. ஆனா இந்த துவா கண்ணுக்கு எதிரிலே கண்டதை போன்று வேறு எதையாவது கண்டிருப்பார்களா? அப்படியானால் நாம் நமது வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எந்த நேரத்திலும் பிறருக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு நடவடிக்கை, நம்மால் பிறர் அநியாயமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் மிக மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே போன்று அம்ர் இப்னு நுஃபைல் என்ற ஒரு மனிதர், அவருடைய பேரர், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அம்ர் இப்னு நுஃபைல் ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுக்கு இஸ்லாம் வர்றதுக்கு முந்தி அந்த பகுதியில் வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தை சொல்றதுக்கு முந்தைய மரணத்தை தழுவிவிட்டவர் அம்ர் இப்னு நுஃபைல். இவர் யாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பு இப்ராஹிம் நபியினுடைய கொள்கையை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று மக்காவிலே வாழ்ந்த ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்றதுக்கு முந்தி நான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்றேன், ரொம்ப தெளிவா, எந்த சிலைகளையும் வணங்க மாட்டார், எந்த கடவுள் முன்னிலே சஜ்ஜா பண்ண மாட்டார், படைச்ச ரப்பு ஒருத்தன் தான் என்று தெளிவா இருப்பார். எந்த அளவுக்குன்னா அந்த காலத்து மக்கள் பெண் குழந்தைகள் உயிரோடு புதைப்பாங்கள, அப்ப இவர் போய் பிரச்சாரம் பண்ணுவார். அந்த மக்கள் ஏன்பா பொம்பளை பிள்ளைய கொள்ற, அது என்னப்பா பாவம் செஞ்சிச்சு, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லன்னா இவரே வாங்கிட்டு அந்த பிள்ளைங்களை வாங்கி கொலை செய்யறதா பிள்ளை ஏண்ட கொடுத்துரு என்று சொல்லி இவரே அந்த பெண் குழந்தைகளை எடுத்து வளர்க்கிற அளவிற்கு நாம இன்னைக்கு அனாதைகளில் ஆரம்பிக்கிறோம்.
அன்றைக்கே நபிகள் நாயகம் வாழ்கிற காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பு அனாதை இல்லங்களை நடத்தி வந்த அம்ர் பின் உஃபை அவருடைய பேரன் சயீத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் பாசறையிலே வளர்கிறார்கள். அந்த சயீத் ரலியல்லாஹு சயீத் இப்னு ஸைத் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி. ஒரு பெண்மணி சயீதுக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார். சயீதுடைய நடவடிக்கைகளை குறை சொல்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒரு சொத்தை அபகரித்து எடுத்துக்கொண்டு என்னுடைய சொத்து என்று வாதிக்கிறார். அப்ப சயீத் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்காரத் காலிபத்தன், அவர்கள் இந்த விஷயத்தில் பொய்யராக இருந்தால், பொய் பேசுகிறவராக இருந்தால், ஃபஆமி பஸரஹா, அவருடைய பார்வையை நீ பறித்து விடு, வஜஅல் கபரஹா ஃபீ தாரிஹா, அவருடைய கபரை அடக்கத்தலத்தை, அவருடைய வீட்டையே அவளுக்கு கபராக்கி விடு என்று பிரார்த்தனை செய்றாங்க சயீத் ரலியல்லாஹு அவர்கள். அதுவும் அதே போன்று இறுதி காலத்தில் அதை அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறார், பிற்காலத்திலே நாங்கள் கண்டோம் சயீதுடைய அந்த துவா அந்த பெண்ணுடைய விஷயத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. தல்தமிசுல் ஜுதுர, பார்வை இழந்து அவள் சுவரை தடவி தடவி வந்தாள். அவள் வீட்டிலே இருந்த ஒரு கிணற்றுக்குள்ளே கண்டவர் விழுந்து அதுவே அவளுடைய அடக்கஸ்தலமாக மாறி போனதை நாங்கள் கண்டோம் என்று பிற்காலத்தில் நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் தருகிறான் என்பதை உணர்ந்து அந்த பிரார்த்தனையிலிருந்து பயந்து விலகி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ்